ब्रह्माण्डं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோகம் கிராசைகர்மணே. ஸ்லோகம் 210. முக்திஸ்து பிரம்மதத்வஸ்ய ஞானாதேவ ந சான்யதாம் ஸ்வப்ரபோதம் வினா நைவ ஸ்வஸ்வப்னோ ஹீயதே யதாம். முக்திஸ்து பிரம்மதத்வஸ்ய ஞானாதேவ ந சான்யதாம் ஸ்வப்ரபோதம் வினா நைவ ஸ்வஸ்வப்னோ ஹீயதே யதாம். பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். ஃபஸ்ட்டு சித்திர உதாரணம், ஆகாச உதாரணம், ஜீவ விசாரம். பிறகு ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வர விசார விஷயத்தில் மட்டும் உள்ள குழப்பம், பிறகு மாயா விசாரம், ஈஸ்வர விசாரம் பார்த்துட்டு கடைசியாக ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் உள்ள குழப்பம் பார்த்து முடித்தான். முதல்ல பார்த்தது எது கடவுள் அப்படிங்கிறதுல உள்ள குழப்பம். இப்போ கடவுள்னு ஒரு தத்துவம் இருக்குது, ஆதாரமான ஒரு தத்துவம் பிரம்மன்னு ஒன்று இருக்குது. ரெண்டையும் ஒன்றா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்துக்காக சொல்கிறதுக்காக அதை என்ன பண்ணார், அதில் உள்ள குழப்பத்தெல்லாம் சொன்னார். இப்போ 195லேருந்து 236 வரைக்கும் ஈஸ்வரன் பிரம்ம விசாரம், ஈஸ்வர தத்துவம்னா என்ன, பிரம்ம தத்துவம்னா என்ன அப்படிங்கிற விசாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அந்த விசாரம் எப்படி பண்ணணும், ஒரு விஷயத்தை தாத்பரியத்தை எப்படி நிச்சயம் பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் பார்த்தோம். உபக்கிரமம் முதலான 6 அங்க அடையாளங்கள் சொல்லி ஒரு நூல் எடுத்துக்கிட்டால் இந்த 6 விஷயம் பார்க்கணும். அதை வச்சுக்கிட்டு இதில் இதுதான் தாத்பரியம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்தோம். பிறகு ஈஸ்வரன் பிரம்மன் இதுக்கெல்லாம் சுருதியில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற கருத்தையும் பார்த்துட்டு வந்தோம். பிறகு முதல் சிருஷ்டி ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். ஈஸ்வரன்ட்டு முதல்ல வெளிப்படுற தத்துவம் எது, ஈஸ்வரனே ஹிரண்ய கர்ப்பனாக மாறுகிறார் அப்படிங்கிறது பார்த்தோம். மாயாமயமான ஈஸ்வரன் நான் பலவாக ஆவேனாக என்று எண்ணி என்ன பண்ணார், ஹிரண்ய கர்ப்பனாக மாறிவிட்டார். அந்த சிருஷ்டி எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்தோம். 2 விதத்தில் சிருஷ்டி வருது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் வரும், மொத்தமாக திடீர்னு வரலாம். ரெண்டுமே உபநிஷத்தில் சொல்லியிருக்கு, அதையும் நம்ம விளக்கமெல்லாம் பார்த்தோம். பிறகு இந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு லட்சணம் சொன்னார். அது சூக்ஷ்மமானது, அனைத்தையும் ஊடுருவி இருக்கக்கூடியது, சூக்ஷ்ம சரீரங்கிற பெயரை உடையது. நம்ம தனிப்பட்ட முறையில் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம். டோட்டல் சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேர், இறைவனுடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேர் கிரண்ய கர்ப்பன். நம்மளுடைய சூக்ஷ்ம அபிமானத்துக்கு பேர், சூக்ஷ்ம சரீர அபிமானத்துக்கு பேர் தைஜசன் ஒரு பேர் இருக்குது. பிறகு
செயல், அறிவு, ஆசை முதலிய 3 சக்திகளை உடையவர் ஹிரண்யகர்ப்பர். அது சூக்ஷ்மமாக இருக்குது சக்தி, எப்பயுமே ஸ்தூலமாக இருக்காது. விராட் தத்துவம் ஸ்தூலமாக வரும். கை இருக்குன்னு சொன்னால் கை ஸ்தூலமானது, ஆனால் கையில் தூக்குற சக்தி வெளியே தெரியாது. நிறைய பேர் கை இருக்கும் தூக்க முடியாது, கால் இருக்கும் நடக்க முடியாது, கண் இருக்கும் பார்க்க முடியாது. அப்படி அந்த சூக்ஷ்மமான சக்தியை உடையவர். பிறகு அவர் ஸ்தூலமாக தெளிவாக தெரிவதில்லை அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது அதிகாலையில் 201, 202, 203 அந்த சூக்ஷ்ம தத்துவம் வெளிப்படையாக தெளிவாக தெரியாது, அது புரிஞ்சுக்கிற முடியும். அதுக்காக முதல் உதாரணம் சூரிய உதயம் சொன்னார். சூரிய உதயத்துக்கு முன்பும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்பும் அந்திம பொழுதில் எந்த பொருளும் தெளிவாக தெரியாது, ஒரு அரைகுறையாக தெரியும், ஒரு மங்கலாக தெரியும். அப்படி இந்த தெளிவில்லாமல் காணப்படுவது இந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். 2வது உதாரணம் என்ன சொன்னார்னு சொன்னால், அந்த ஸ்கெட்சு சித்திர உதாரணம் சொன்னார். படம் வரையும் போது முதல்ல ஒரு அவுட்லைன் கொடுப்போம், அதில் என்ன படம்ங்கிறது ஓரளவுக்கு தெரியுமே வழி தெளிவாக தெரியாது. அது மாதிரி ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் இருக்குது. அதாவது சூக்ஷ்மமாக இருக்குது, தெளிவில்லாமல் இருக்கும் அது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் அது. பிறகு 3வது உதாரணம், பயிர் செடிகள் வரக்கூடிய முளை விடும் பொழுது அது என்ன செடிங்கிறதே தெளிவாக தெரியாது, பெருசாக வந்த பிறதையும் தெரியும். அப்படி தெளிவில்லாமல் இருக்கக்கூடியது இந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். பிறகு விராட் தத்துவம் பார்க்க ஆரம்பித்த போன கிளாஸில். அதுக்கு என்ன பண்ணார்னா, இந்த 3ஐயும் சொல்லி, இந்த 3 உதாரணம் சொன்னார். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு, சூரிய அஸ்தமனத்திற்கு பின்புன்னு சொன்னார். அது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், தெளிவில்லாமல் தெரிகிறது. சூரியன் வந்தாச்சுன்னா தெரியும், அதை விராட் தத்துவம்னார். விராட் தத்துவம் தெளிவாக இருக்கும். சூரியனுடைய பிரகாசத்தில் எப்படி எல்லா பொருள்களும் தெளிவாக இருக்கோ, அப்படி இப்போ இந்த பிரபஞ்சம் போல நம்மளுக்கு தெளிவாக தெரிவது விராட் தத்துவம். அதே மாதிரி சித்திரத்தில் அவுட்லைன் தெரியாது, பிறகு வர்ணமெல்லாம் தீட்டியாச்சுன்னா அழகாக தெரியும். அது மாதிரி தெளிவாக இருக்கக்கூடியது விராட் தத்துவம். முளை விடும்பொழுது என்ன செடி என்ன மரம் தெரியாது, பெருசாக மரமாக வளர்ந்துருச்சுன்னா தெளிவாக இந்த மரம் என்ன செடின்னு தெரியும், அது விராட் தத்துவம். சரி, இந்த 3 உதாரணத்தை அப்படியே எடுத்து விராட் தத்துவத்துக்கு சொன்னார். இது நான் மட்டும் சொல்லலை, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் விராட் ஸ்வரூபம், பார்க்கிறதெல்லாம் விஸ்வரூபம்னார். அது 11வது அத்தியாயத்தில் கீதையில் பகவான் விரிவாக விளக்கியிருக்காருன்னு இங்கேயும் அதை கோட் பண்ணார். விஸ்வரூப அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு, அது பூராமே விராட் தத்துவம் தான் அப்படின்னார். பிரம்மா முதல் புல் வரை இருக்கக்கூடிய அனைத்தும் விராட். அப்போ எல்லாமே என்னவா இருக்குது, கடவுள் தான். ஈஸ்வரன் என்ன இருக்கார், ஹிரண்ய கர்ப்பனாக மாறினார், இப்போ விராட்டாக மாறி இருக்கிறாரு. அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு 3 ஸ்லோகத்தில் வரிசையாக சொன்னார். முதல்ல ஈஸ்வர தத்துவம், பிறகு ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், பிறகு விராட்டாக மாறுது. விராட்டாக மாறினவுடனே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், அந்த 3 பேர் நான் தான், அதுதான்னாரு. பிறகு தேவர்களை சொன்னார். இந்திரன், அக்னி தேவன், விநாயகர், பைரவர், மயிராளர், மாரிகா, யக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதைகள்லாம் சொல்லி எல்லாத்தையும் வரிசையாக சொன்னால் அடங்காது. ஒரு குறிப்பிட்ட தேவதைகளை சொல்லி அதுவும் அந்த ஈஸ்வர தத்துவம் தான், விராட் தத்துவம் தான். பிறகு யக்ஷன், ராட்சசன்லாம் கூட யார், ராட்சசனும் யார், இதுதான், எல்லாம் பகவானுடைய ஸ்வரூபந்தான். விஸ்வரூபத்தில் எல்லாத்தையும் சொல்வார் அவர். விபூதி யோகத்தில் நல்லதை மட்டும் நான்பார் 10வது அத்தியாயத்தில். 11வது அத்தியாயத்தில் எல்லாமே நான் தேன்றுவார், கெட்டதும் நான் தேன்னு சொல்லிடுவார். அது மாதிரி இங்கே யக்ஷன் ராட்சசனும் அந்த விராட் தத்துவம் தான்ங்கிறார். பிறகு தேவர்கள் அப்புறம் மனிதர்களுக்கு வர்றார். மனித சமூகத்தை பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன்னு பிரிக்கிறோம். இது தொழிலின் அடிப்படையிலும் குணத்தின் அடிப்படையிலும் பிரிக்கிறோம். இருக்கிறது யாராக இருந்தாலும் சரி அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அது பூரா யார், விராட் தத்துவம்னார். பிறகு மிருகங்களை சொன்னார். பசு, குதிரை, மான், பறவைகள். பிறகு பறவைகள் சொன்னார். பிறகு மரங்கள், அரச மரம், ஆலமரம், மாமரம் போன்றன்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், தாவரங்கள் போன்ற எல்லாமே விராட் தத்துவம். அதோடு என்ன பண்ண, சாப்பிட்றது கோதுமை, நெல், புல், அதையும் சொல்லிட்டார். ஒரு குறிப்பிட்டதெல்லாம் சொல்லி பிறகு என்ன பண்ணார்னா ஜட பொருள்களுக்கு வர்றார். தண்ணீர், பாறைகள், மண், மரக்கட்டை, பிறகு ஆயுதங்களும் நான் தேன்ட்டார். அதனால நம்ம ஆயுதங்கள்லாம் வழிபடுறோம். கடவுளுக்கெல்லாம் ஆயுதங்கள் நிறையா வச்சுருக்கோம். உளி, கோடாரி எல்லாம் சொல்கிறார், முதலிய வகைகள் சொல்லிட்டார். எல்லாமே அந்த விராட் தத்துவம், ஈஸ்வரன் தான். இப்படி
இந்த அகில பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே ஈஸ்வரனால், நீ அதை கடவுளை நினச்சி பூஜிச்சேன்னா அதுக்கு தகுந்த பலன் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். அதனால் நம்ம மத வழிபாட்டில் எல்லாத்துக்கும் வழிபாடு உண்டு. எதையுமே ஒரு கல்லை கூட சந்தனத்தை தொட்டு வச்சு கும்பிட்டுருவாங்க கடவுள்னு நினச்சி. ஆக்கிரமில்ல, ஒன்றுமே இல்லாட்டி ஒரு கல் தான், இல்லாட்டி மஞ்சளை பிடிச்சி இப்படி வச்சிட வேண்டியதுதான். அதுதான் கடவுள். ஏன்னா எல்லாமே ஈஸ்வரனுடைய அம்சம்தான். அதனால் எல்லாவற்றையும் வழிபட்டாலும் அதற்கு தகுந்த பலனை கொடுப்பேன், பூஜிக்கப்பட்டால் கொடுக்கும்னு சொன்னார். பிறகு அந்த பலன் எப்படி கிடைக்கும் சொல்லும் பொழுது, எப்படியெல்லாம் பூஜிக்கிறார்களோ அப்படியே அந்த பலனை அடைவார்கள். இது குறைவாக கிடைக்கலாம், அதிகமாக கிடைக்கலாம். இது எதன் அடிப்படையில் அமையும்னா, நம்ம எந்த தெய்வத்தை பூஜிக்கிறோம், எந்த நோக்கத்தில் பூஜிக்கிறோம், எந்த விதத்தில் வழிபடுறோம், பாவனையோட, இதன் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும்னு சொல்லிட்டார். அதையும் நம்ம விரிவாக பார்த்தோம். சில பேர் பூஜை சரியாக பண்ணாமல் இருப்பாங்க, ஆனால் பாவனை நல்லா இருக்கும். கண்ணப்ப நாயனார் மாதிரி ஆட்கள், கல்லறி நாயனார்லாம் எப்படி அவங்க பூஜை பண்ணுறதுலாம் சம்பிரதாயமே கிடையாது. ஆனால் பாவனை உயர்ந்த பாவனையாக இருந்துச்சு. அப்போ அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும். நம்ம நல்லது நான்னா நல்லது கிடைக்கும். சில பேர் கெட்டதுக்காகவும் பூஜை பண்ணி கெட்டதையும் பயனாக பெற்றுக்கிறாங்க, அதுவும் கிடைக்குது. ஆனால் திருப்பி அவங்களுக்கே கெடுதலாக முடியும், அது வேறு விஷயம். அது இப்படி நாம் ஈஸ்வர தத்துவத்தெல்லாம் 209 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 210வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். இங்கே ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறார். நீ அங்கே என்ன சொன்னார், நீ எப்படியெல்லாம் எந்தெந்த தேவதைகளை எந்தெந்த பாவனையுடன் பூஜிக்கிறியோ அந்தந்த பலன் கிடைக்கும்னாரு. சரி, எல்லா பலனும் கிடைக்கும், எனக்கு மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காதுன்ட்டார். மோட்சம் கிடைச்சிரும்னா கிடைக்கவே, அது ஞானத்தால் மட்டுமே கிடைக்கும், கர்மத்தால் செயலினால் கிடைக்காது. செயலினால் சித்த சுத்தி கிடைக்குமே ஒழிய மோட்சம் கிடைக்காது. அதற்கு உதாரணம் சொப்பனத்தையும் விழிப்பையும் சொல்லி சொல்கிறார். எப்படின்னு விளக்கம் பார்க்கலாம். முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, முக்திஸ்து பிரம்ம தத்துவசிய ஞானாத்யேவ. முக்தி என்பது பிரம்ம தத்துவ ஞானத்தினால் மட்டுமே அப்படின்ட்டார், மட்டுமே ஏற்படும். மோட்சம் என்பது ஞானத்தினால் மட்டும்தான் ஏற்படும். எந்த ஞானத்தினால? பிரம்ம தத்துவ ஞானத்தினால. நீங்கள் ஈஸ்வர ஞானத்தினால வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்ம தத்துவ ஞானத்தினால் நீங்கள் ஈஸ்வரன் நேர காட்சி கொடுக்கலாம், நம்ம பார்க்கலாம், அவரை போய் தெரிஞ்சுக்கலாம். ஈஸ்வரனுடைய பேசிக் ஆதார தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டால் மோட்சம் கிடைக்கும். நீங்கள் சாதாரண ஈஸ்வரனை கடவுளில் எத்தனையோ கடவுள்களை பார்க்குறவங்களாம் மோட்சம் அடைஞ்சிருக்காங்களா? திருப்பி இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, திருப்பியும் பிறக்கிறாங்க. ஏன்? பிரம்ம சிவலோகத்தில் இருந்துகிட்டே வர்றார் சுந்தரர், திரும்பி வர்றார். புரியுதுங்களா? அப்படிலாம் பார்க்குறேன் நம்ம. அதனால் என்ன சொல்கிறார், பிரம்ம தத்துவ ஞானத்தினால் மட்டுமே ஏவ அப்படிங்கிறார். பிரம்ம தத்துவசிய ஞானாத் ஏவன்ட்டார், அந்த அறிவினால் மட்டுமே கிடைக்குங்கிறார். இப்போ பூஜையெல்லாம் பண்ணக்கூடாதா, ஜபம் தியானம்லாம் பண்ணக்கூடாதான்னா வேணும், கட்டாயம் வேண்டும். மோட்சத்திற்கு தயாராகலாம். அதாவது மற்ற சாதனைகள், செயல், கர்மம் எல்லாமே சித்த சுத்திக்கு பயன்படும். மோட்சத்துக்கு ஞானத்தை அடைவதற்கு தகுதியை உண்டாக்கும். ஆனால் பிரம்ம ஞானம் மட்டுமே நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அல்லது நம்மகிட்ட இருக்க உண்மையான ஆதாரமான ஆத்மாவை புரிஞ்சுக்கணும். ரெண்டும் ஒன்று தான். ஆத்மாவை புரிந்து கொள்வதும் பிரம்மனை புரிந்து கொள்வதும் ஒன்று தான். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தான்னு சொன்ன மாதிரி அதை அறிஞ்சாலும் சரி, பிரம்மத்தை அறிகிறதும் ஒன்று தான். அதாவது நம்ம வாழ்க்கையில் 4 புருஷார்த்தம் இருக்குது. தர்மார்த்த காம மோட்சம். சரி, முக்கிய புருஷார்த்தம் எதுன்னா, முக்கியமான லட்சியம் மோட்சம்தான், முக்தி தான். யாருக்கு? அந்த மோட்சத்தை விரும்புகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும் உண்மையிலே எதை விரும்பு தெரியுமா? உண்மையிலே பார்த்தா மோட்சத்தை மோட்சம்னா என்ன? நிறைவு, குறைவில்லாத நிறைவு, நிறைவான ஆனந்தம். அதை யார் விரும்பாமல் வேணாம்னு சொல்லுவாங்களா? இதில் கிடைக்கும் தெரியலை, இதுதான் நிறைவுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்க. எல்லாரும் ஆனந்தத்தை விரும்புகிறாங்க. எல்லா ஜீவராசிகளும் ஆனந்தத்தை நோக்கி தான் ஓடுது, துன்பத்திலேருந்து விலகுது, ஆனந்தத்தை நோக்கி போகுதுன்னு என்ன அர்த்தம்? எல்லோரும் மோட்சத்தை நோக்கி தான் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியலைன்னா, இதுதான் மோட்சம், இதனால தான் மோட்சம் அடையுங்கிறது தெரியலை. அதுதான் முக்கியமான புருஷார்த்தம். பிற தர்மார்த்த காமங்கிறதெல்லாம் அவாந்தர புருஷார்த்தம் சொல்லுவாங்க, அதுக்கு சப்போர்ட்டாக இருக்குமே ஒழிய அது கிடையாது. அதனால்
இந்த முக்திக்கு இது எல்லாருடைய முக்கியமான புருஷார்த்தமாக இருக்குது. அதை அடையணும்னு சொன்னால் என்ன வேணும்? ஞானம் மட்டுமே வேணும். அதுவும் பிரம்ம ஞானத்தினால். ஞானத்தினால் சொல்கிறோம், அது பிரம்ம ஞானத்தினால். பிரம்ம ஞானத்தினால் ஏன் சொல்கிறோம்னா, பிரம்மன் மறைக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு பிரம்மன் இருக்கிறது தெரியலை. எதனால் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், அறியாமையினால் மறைக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு வேறு மூடி இருந்தால் அதை தூக்கி எடுத்து விட்டு பார்த்துடலாம். இப்போ நகையை பெட்டி மூடி இருக்குது, அது என்ன பண்ணும்? பெட்டியை திறந்தே பார்க்க முடியும். அப்படி அதே சூரியனை மேகம் மறைச்சிருக்கு, மேகம் நகரணும். மேகம் நகர்ந்தாத்தான் சூரியன் தெரியும். கண்ணாடி அழுக்கு மூடி இருக்குன்னா அழுக்கை தொடச்சி எடுக்கணும், எப்போதான் கண்ணாடி தெரியும். அது மாதிரி பிரம்மனை ஏதாவது மூடி இருக்கான்னு சொன்னால், அப்படி மூடி இருந்தால் செயல்பட்டுத்தே ஆகணும். பிரம்மனை அப்படி ஏதாவது மூடி இருந்தால் செயல்பட்டுத்தே ஆகணும். ஆனால் பிரம்மனை மூடி இருப்பது அப்படி ஒரு பொருளால் அல்ல. ஏன் சொன்னால், பொருளால்னா நீக்கமர எங்கும் நிறைந்தவர்னு சொல்ல முடியாது. அப்போ இங்கேயும் இருக்கார், ஆனால் தெரியலை நம்மளுக்கு. அப்போ அறியாமையினால்தான் இந்த பிரம்மன் மறைக்கப்பட்டுள்ளது. அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளது. அறியாமையினால் மறைச்சா எது வேணும்? அறிவு தான் வேணும். அறிவுனா ஞானம். தமிழில் அறிவு, சம்ஸ்கிருதத்தில் ஞானம், அவ்வளோதான். அப்போ அறியாமையை நீக்க அறிவு தான் வேணும். அஞ்ஞானத்தை அகற்ற ஞானம்தான் தேவை. வேறு ஏதாவது மறைச்சிருந்தா துவைதம் வந்துடும். பிரம்மன்னு ஒன்று இருக்குது, மறைக்கப்பட்ட பொருள் ஒன்று இருக்குதுன்னு வந்துடுது. அப்போ ரெண்டாவது ஒரு வஸ்து இருந்தால் இவர் நீக்கமர எங்கும் நிறைந்தவருங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது ஒரு வஸ்து இருந்தால் அவர் நீக்கமர எங்கும் நிறைந்தவருங்கிற வார்த்தையை அந்த பிரம்மனுக்கு அச்சனமே சொல்ல முடியாது. அத்வைதங்கிற வார்த்தையும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு பொருள் மறைச்சிச்சுன்னு சொன்னால் ரெண்டாவது ஒரு பொருள் வந்துடும். அதனால் பொருள் மறைக்கலை. அஞ்ஞானம் ஒரு வஸ்து கிடையாது, அறியாமைங்கிறது ஒரு பொருள் கிடையாது. அது ஒரு மாயை மாதிரி ஒரு தோற்றம். அது என்ன பண்ணு? அது மறைச்சிருக்கு. அதாவது இந்த அறியாமை மறைக்கிறது அறிவு தான் வரணும். இப்போ நம்ம சில பேர் பார்த்துருப்போம், கழுத்தில் செயின் இருப்போம், உள்ளே பின்பக்கம் போய் இதுக்குள்ளே சட்டைக்குள்ளே போயிடும். திடீர்னு பார்ப்போம் செயின் இருக்காது, தேடிக்கிட்டே இருப்போம், காணாங்கான்னு. பிறகு ஒருத்தர் பார்ப்பார் கழுத்தில் இருக்குன்னு சொல்லுவார். அப்போ இதுக்கு என்ன வேணும்? உண்மையிலே தொலைக்கலை. உண்மையிலே தொலைச்சிருந்தா செயல்பட்டு அதை அடையணும். இப்போ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் முன்னாடியெல்லாம் கிளாஸில். ஆசிரமத்தில் சாமி ஒருத்தர் கூப்பிட்டாரு, உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன் என் ரூமில் சீக்கிரம் கூப்பிட்றாருனாங்க. அப்போல்லாம் சன்னியாசம் வாங்குறேன். என்ன தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னு? ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியல. என்ன ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன், ஃபோனை தேடுறேன், ஃபோனை எடுக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபோனில் தானே பேசுகிறீங்கிறார் அவர். என்ன பிரச்சனைனா, எப்பயும் கிளம்பும்போது சட்டையை மாட்டி ஃபோனு பேனா எடுத்து பையில் வைக்கிற பழக்கம். அந்த நேரம் ஒரு ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் கூப்பிட்டோன்னே அந்த பேனாவை எடுத்து வைக்கிறேன். ஃபோனை எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழக்கத்தை ஃபோனை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு. அப்போ இதுக்கு இந்த அறியாமை தான். இதுக்கு என்ன வேணும்? அவர் சொல்கிறார், ஃபோன் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் ஃபோனில் தான் பேசுகிறீங்கிறாரு. இது போய் செயல் தேவையில்லை, இங்கே அறிவு தான் தேவை. அது மாதிரி நம்மகிட்டே இருக்கிறது ஒன்று மறைக்கப்பட்டிருந்தா அதுக்கு என்ன தேவை? ஞானம்தான் தேவை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த அப்போ பிரம்ம ஞானம் வந்தால்தான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியாச்சுன்னா, அந்த பிரம்ம ஞானத்துக்கு அஞ்ஞானத்தை அகற்றுவதற்கு ஞானம்தான் வேணும். அந்த பிரம்ம ஞானம் இருக்க தெரியலை, அது அஞ்ஞானத்தால் மறைச்சிருக்கு. அப்போ ஞானம் ஒன்றே தேவை. வேறு எதனாலும் மோட்சம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். நச்ச அந்யதா, முதல் விரல கடைசி வார்த்தை. நச்ச அந்யதானா வேறு எதனாலும் இல்லைன்ட்டார். பிரம்ம ஞானத்தினால் மட்டுமே மோட்சம், வேறு எதனாலும் மோட்சம் என்பது கிடையவே கிடையாது. உடனே சந்தேகம் வரலாம். இதே மாதிரி தான் இந்த ஜபம் தியானமெல்லாம் வேணாம், நிப்பாட்டிடலாம், எதுக்கு பூஜை தியானம் அப்படியெல்லாம். முக்கியமான விஷயம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, எப்படி ஜபம் தியானம் பூஜையால் மோட்சம் இல்லையோ அப்படி ஞானத்தினால் சித்த சித்தி கிடையாது. ஞான அறிவை கொடுக்கும், சித்த சித்தியை கொடுக்காது. அப்போ நம்ம வகுப்புக்கெல்லாம் வர்றோமே, இதெல்லாம் சித்த சித்தியை கொடுக்காதன்னா, இந்த வகுப்புக்கு வேதாந்தத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் ஞானம், புரியலைன்னா அது செயல்.
நாம் இதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து ஏதோ சப்தம் விழுகுது பார்த்தீங்களா, ஒரு காரியத்தை பண்ணுறோம், ஒரு புண்ணியமான காரியத்தை, இதில் சித்த சுத்தி கிடைக்குங்கிறாங்க. அதனால தான் உனக்கு முழுசாக சித்த சுத்தி இல்லாட்டாலும் புரியாட்டாலும் கிளாஸுக்கு ரெகுலராக வந்தேன்னா புரியாட்டா சித்த சுத்தி. ஏன்னா செயல்படுறாங்க. நம்ம எல்லா வேலையை விட்டு போட்டு இங்கே வந்து உட்கார செயல்படுறோம். புரிஞ்சிச்சுன்னா அது ஞானம். புரியுதுங்களா? அது மாதிரி இந்த ஞானம் இது என்னங்கிற அறிவு வந்து சித்த சுத்தியை கொடுக்காது. ஒரு சட்டையில் அழுக்கு இருக்குது, புரியுதுங்களா? இது அழுக்கு இருக்குங்கிற ஞானம் வந்தாச்சு. ஞானம் வந்துட்டு போகுமா, அதான் போயிடுமா? சோப் போட்டு செயல்படலாங்க, அங்கே க்ளீன் பண்ணாத்தையும் போகும். அப்போ சித்த சுத்திக்கு செயல் தேவை. பக்தி பூஜை சபம் எல்லாம் தேவை. அதனால தான் நம்ம வழிபாடை வந்து விவகாரம் பண்ணுனா எப்படினாலும் மனசு அழுக்காகும். எப்படி நம்ம வெளியே செயல்படும் பொழுது சட்டை அழுக்காது, உடம்பு அழுக்காகுதோ, எப்படி துணியை தண்ணியெல்லாம் போட்டு குளிப்பாட்டி நம்ம வந்து உடம்பை சுத்தம் பண்ணுறோமோ, இல்லை சோப் போட்டு வாஷ் பண்ணுறோமோ, அது மாதிரி மனசை நம்ம செயல்படும் பொழுது தன்னை எரியாமல் அதுவும் அழுக்காகும். வெறுப்பு ராகத்வேஷம் பொறாமை போட்டி எல்லாம் வந்து உள்ளே உட்காரும். அப்போ இந்த ஜபம் பூஜை வழிபாடெல்லாம் என்னாகும், அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ சித்த சுத்திக்கு பூஜை சபம் தியானம் கட்டாயம் வேணும். ஞானம் அதை வந்து போக்காது. ஆனால் மோட்சத்துக்கு ஞானந்தே வேணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மட்டும் போதும், நீ ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே இரு மோட்சம் அடைஞ்சிருவேம்பாங்க. சில பேர் வரட்டு வேதாந்தமெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் வரட்டு வேதாந்தம், அதை படித்து என்ன செய்ய போகிற, நீ கடவுளை பூஜை பண்ண, அவர் உன்னை கொண்டு போய் சேர்த்துறாரு. அது உண்மையிலே பூஜை பண்ணால் என்ன நடக்கும் தெரியுங்களா? பக்தியோட சிரத்தையோட பூஜை பண்ணால் அவரே ஞானத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுருவார். அந்த மார்க்கத்தில் நல்ல உண்மையான சிரத்தையோட, எனக்கு உண்மையிலே கடவுளை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு கடவுளை பார்க்கணும்னு பூஜை பண்ணால் கூட அதற்கு தகுந்த சூழ்நிலை உருவாக்கி இந்த ஞான மார்க்கத்தில் அவரே திருப்பி விடுவார். அதுவும் நடக்கும் அவர். ஆனால் அதுவே பூஜையே வந்து நல்ல குரு அனுப்புவார், இல்லை ஏதோ பாடம் கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார், அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி ஞானத்தை கொடுப்பார். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஞானம் எப்பொழுதுமே மனசில் அழுக்கு இருக்குங்கிறத காட்டும், அழுக்க போக்காது. அதுக்கு இந்த மற்ற கர்மங்கள் தேவை. யோகாசனம் பற்றிய ஞானமே ஆரோக்கியமான உடலை கொடுத்துருமா? இப்படியெல்லாம் யோகாசனம் பண்ணால் நல்லா இருக்குன்னு படிச்சுட்டோம், அறிவு வந்தாச்சு. பிறகு என்ன பண்ணணும்? யோகாசனம் பண்ணணும். அதே மாதிரி ஆரோக்கியமான உணவை பற்றி அறிவு இருக்குது, பிறகு என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அங்கே செயல் கட்டாயம் தேவை. இதில் அப்படி இல்லை. துணி அழுக்காக இருக்கிற ஞானமே துணி அழுக்க போக்காது. அது மாதிரி இந்த விஷயம் அப்படி இல்லை. அதுக்கு என்ன பண்ண, செயல்பட்டுத்தான் ஆகணும். ஞானம் இது என்னங்கிறத காமிச்சிடும். அது மாதிரி பிரம்மன் என்ன அப்படிங்கிறது, பிரம்மனை பற்றி தெரியாத அறியாமையை நீக்கி இது என்னங்கிற ஞானத்தை காமிக்கும். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், ஈஸ்வரனை எப்படியெல்லாம் வழிபட்டால் எப்படியெல்லாம் பலனை தருவார்ன்ட்டு. சித்த சுத்திக்காக வழிபட்டால் என்ன பண்ணுவார்? சித்த சுத்தியை கொடுப்பார். ஞானம் வேணும்னு நீ கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா ஞானத்துக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி ஞானத்தை கொடுப்பாரே ஒழிய அவர் நேரடியாக வந்து கொடுக்க மாட்டார். அதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார் அவர். ஆகவே இந்த ஞானம் உபாசனை, அதாவது செயல்ங்கிறது கவனமாக நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே உபாசனை பூஜை சபத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இது கொடுக்காமல் இருக்கக்கூடாது, இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அது கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணுவோமே, ரெண்டுமே வேணும். அது எது வரைக்கும் செஞ்சு, இது இதனுடைய செயல், இது இதனுடைய கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டையும் நாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறார். கர்மம் செயல் பூஜை எது வரைக்கும், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது வரைக்கும், பிறகு ஞானத்துக்கு இம்பார்ட்டண்ட் ரொம்ப எது வரைக்கும். பொதுவாக வேதாந்த விசாரத்துக்குள்ளே வந்தாச்சுன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் குறையும். அதுக்காக விடுறதில்லை. சாப்பிட்ற வரைக்கும் உணவும் மித்தியாத சாப்பிடாமல் இருக்கோமா? சொல்ல போகிறாரு, கடவுளே மித்தியாங்கிற வார்த்தை அடுத்து வரப்போகுது. என்ன அதனால் அது விவகாரத்துக்கு இருக்குது, புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுவோம், அவ்வளவுதான். அதுக்கு உதாரணம் சொல்கிறார் 2வது வரியில். இந்த ஞானத்தினால் மோட்சம் என்பதற்கு ஒரு உதாரணம் ஸ்வ பிரபோதம் வினா, அதாவது ஜாக்கிரத் அவஸ்தைக்கு வருவதை தவிர நைவ கண்டிப்பாக ஸ்வசப்னோ ஹீயதே யதா, தான் காணும் கனவானது எப்படி போகாதோ. அதாவது நாம் கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம், அதாவது ஸ்வப்னோ ஹீயதே யதா, தான் காணும் கனவானது எப்படி போகாதோ அதை போல.
எப்போ? ஜாக்கிரத் அவஸ்தைக்கு வருவதை தவிர. நீங்கள் கனவு கண்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, இது கனவுதேங்கிறது எப்போ தெரியும்? விழிச்சாத்தேன் தெரியும். வேறு வழி இருக்கா? வேறு எந்த வழியும் கிடையாது. கனவு கண்டுக்கிட்டு இருக்குது கனவுன்னு தெரியணும்னா, அந்த கனவு முடியணும்னா இது கனவுதேன்னு தெரியணும். அந்த கனவு முடியணும்னா என்ன பண்ணணும்? முழிக்கணும். முழிக்கிறது வரைக்கும் இது கனவுன்னு தெரியாது, அந்த கனவு முடிவுக்கும் வராது. அப்போ எப்படி கனவானது எப்போ விழித்த பிறகுதான் முடிவுக்கு வரும், அது வரைக்கும் அது கனவுன்னு தெரியாது, முடிவுக்கும் வராது. அதை போல் ஞானம் வந்தாத்தான் என்னாகும்? மோட்சங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறார். அதாவது உறக்கம் என்ற ஞானமும் அஞ்ஞானமும் விழித்தால் மட்டும்தான் போகும். உறக்கத்தில் இருக்கவும் அஞ்ஞானத்தில் இருக்கும், அதுவும் எப்படி போகும்? விழிச்சாத்தான் போகும். கனவும் விழிச்சாத்தான் போகும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்தால் மட்டுமே அஞ்ஞானம் அகலும். அதனால் சாஸ்திரத்தை படிக்கும்போது தத்துவத்தை நல்லா புரியணுங்கிறதுக்கு கவனமாக இருந்து புரியறதுக்கு முயற்சி பண்ணி படிக்கணும். பூஜை பண்ணும்போது மற்ற விவகாரமெல்லாம் மற்ற பலன்லாம் கடவுள் கொடுப்பார். எனக்கு இப்போ தேவை சித்த சுத்தி அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் பூஜையும் பண்ணணும். அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சிரவணம் ஞானத்தினால், பூஜையெல்லாம் சித்த சுத்திக்காக. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிறணும். ஞானத்தினால் மட்டுமே மோட்சம் கிடைக்கும் சொல்லிட்டார். சரி, ஞானத்திற்கான விஷயம் பிரம்ம தத்துவம் சொன்னார். அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது, அந்த ஞானத்தினுடைய விளைவு என்ன அப்படிங்கிறதெல்லாம், அப்படி ஞானம் வந்துருச்சுன்னா உலகம் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து சொல்ல போகிறாரு. ஞானம் வந்தால் இந்த உலகமே கண்ணு காட்சி தெரியாமல் போயிடுமா? பிரம்மன் தான் தெரியுமா? யாரும் தெரிய மாட்டாங்களா? இல்லை ஞானம் வந்த பிறகு மற்றவங்கெல்லாம் மாறிடுவாங்களா அப்படின்னா யாரும் எந்த மாற்றமும் இருக்காது. அது அப்படியே இருக்கும். நம்மளுடைய பாவனையில் மாற்றம் இருக்கும், அறிவில் மாற்றம் இருக்கும். அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்வார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். முக்திஸ்து பிரம்ம தத்வஸ்ய ஞானாதேவ. முக்திஸ்து மோட்சம் என்பது பிரம்ம தத்வஸ்ய பிரம்ம தத்துவத்தை ஞானாத் ஏவ ஞானாதேவ ஞானாத் ஏவ அறிவதினால் மட்டுமே. மோட்சம் என்பது பிரம்ம தத்துவத்தை அறிவதினால் மட்டுமே ஏற்படும் சேர்த்துக்கணும். அடுத்தது ந ச அந்யதா, வேறு எதனாலும் ஏற்படாது. ந ச அந்யதான்னா வேறு எதனாலும் ஏற்படாது. ஸ்வ பிரபோதம், தான் விழித்து கொள்வது. ஸ்வப்பிரபோதம்னா தான் விழித்து கொள்வது. வினா இல்லாமல். நைவ ஸ்வசப்னோ, ஸ்வசப்னோன்னா தான் கண்ட கனவானது. நைவன்னா கண்டிப்பாக. ஹீயதே யதா, எப்படி, யதான்னா எப்படி, ஹீயதேன்னா போகாதோ, எப்படி போகாதோ, கண்டிப்பாக எப்படி போக. விழித்து கொள்வதை தவிர தான் கண்ட கனவு எப்படி போகாதோ அப்படியேன்னு சேர்த்துக்கணும். இங்கே மோட்சம் என்பது பிரம்மஞானத்தினால் மட்டுமே. அதற்கு உதாரணம் என்ன சொல்கிறது? கனவு போவது விழித்தால் மட்டுமே. அது உதாரணம் சொல்லி முடிக்கிறார். அடுத்து 211 படிக்கலாம். அத்விதீய பிரம்ம தத்வே ஸ்வப்னோ அயமகிலம் ஜகத் ஈசஜீவாதிரூபேண சேதனாத்மகம். அத்விதீய பிரம்ம தத்வே ஸ்வப்னோயமகிலம் ஜகத் ஈசஜீவாதிரூபேண சேதனாத்மகம். சென்ற ஸ்லோகத்தில் பிரம்ம தத்துவத்தை அறிந்தால் மட்டுமே மோட்சம்னார். இங்கே அந்த பிரம்ம தத்துவத்தை எப்படி அறிவது அப்படிங்கிறார் என்ற கருத்து வருகிறது. அதாவது ஞானத்திற்கான விஷயம் என்ன முதல்ல பார்த்தோம் சொன்னால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பிரம்மன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஜெகத்துன்னு ஒன்று இருக்குது. இந்த 2 விஷயம் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச 2 இருக்குது. இதில் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று பிரம்மன் இருக்குது, ஒன்று ஜெகத் இருக்குது. அதே மாதிரி நம்மளை தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு ஆத்மான்னு ஒன்று இருக்குது, இந்த உடல் தத்துவம்னு ஒன்று இருக்குது. 2 இருக்குது.
எப்போ இந்த ஆத்மா அனாத்மா ரெண்டு விஷயம், பிரம்மன் ஜகத் ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றிய அறிவு தெளிவாக இருந்தால் மோட்சம் அப்படிங்கிறார். இதில் என்னென்னா, ஒன்று சத்தியம் தெரிஞ்சுக்கிறணும், இன்னொன்று உண்மையிலே இல்லை பொய் மித்தியான்னு தெரிஞ்சுக்கிறணும். இந்த ஞானம் வந்தாத்த என்னது மோட்சம். அங்கே பிரம்ம தத்துவத்தை பற்றிய ஞானம்ட்டார். பிரம்ம தெரிஞ்சுக்கிறேன் உலகம் ஒன்று இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா அது இல்லைப்பா, அது உண்மையிலே இல்லை, தோற்றமாக தெரியுது அப்படிங்கிற அறிவும் வேணும். அதனால தான் ரெண்டும் வேணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பிரம்மன் சத்தியங்கிறதோட ஜெகத் மித்தியாங்கிறதை விளைக்கிட்டே போவாங்க எப்போ பார்த்தாலும். இது ரெண்டுமே வேணும். அந்த பிரம்மனை சொல்லும் போதே இந்த ஜெகத் மித்தியாங்கிற வார்த்தை வந்துடும். எப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் சொல்கிறாரு, அத்விதீய பிரம்ம தத்துவங்கிறார். இரண்டற்றதான பிரம்ம தத்துவத்தில். இந்த ஒரு வார்த்தையில் நம்ம சும்மா இரண்டற்றதான பிரம்ம தத்துவத்திங்கிறான். பிரம்மனுக்கு அந்நியமாக ஒன்று இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்? மிச்சம் இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு அர்த்தம். இரண்டற்றதான பிரம்ம தத்துவத்தில்னா இரண்டாவதாக அதுக்கு அந்நியமாக வேறு எதுவுமே கிடையாது. இதுவும் இரண்டாக மாறாது. அது ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்மம் சரி இந்த உபனிஷத் வாக்கியம் இருக்குது, அது மட்டுமே இருக்குது. ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று ரெண்டாக்கிடலாம், இரண்டு ஆக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதுங்க அதனால் ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்ம அந்த உபனிஷத் வாக்கியம். அதனால் இரண்டு அத்விதீய பிரம்ம தத்துவன்ட்டார், இரண்டற்றதான பிரம்ம தத்துவத்தில். அப்போ என்னாச்சு, இன்னொன்று கிடையாது, ஜெகத்ங்கிறதே கிடையாது. பிரம்மனுக்கு அந்நியமாக இரண்டாவது ஒரு தத்துவம் இல்லை. அப்போ இருக்கிறது மாதிரி தெரிகிறது, காட்சிக்கு இருக்குது, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா போயிடும். அதுக்கு பேர் மித்தியா. இந்த பிரம்மனுக்கு நிகராக ஒரு சத்தியமான ஒரு வஸ்து இருந்துச்சுன்னு சொன்னால் அது துவைதம் வந்துடுறாங்க. இங்கே என்னன்னா ரெண்டாவதாக ஒரு பிரம்மன் என்ற ஒன்று, பிரம்மன் ரெண்டாவதாக இருக்குன்னு சொல்லலாம். இது இரண்டற்றதாகன்னு சொல்லிட்டார். அதனால் அதற்கு அந்நியமாக ஒன்று இல்லை. முழுமையான சத்தியம் பூரணம் சொன்னால் ஒரே வஸ்து தான் இருக்க முடியும். பூரணம்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியும்? ஒன்று தான் இருக்க முடியும். இன்னொரு வஸ்து இருந்தால் அந்த இடத்துல இது இல்லைன்னு ஆயிரும். அப்போ பூரணம்ங்கிற வார்த்தை பயன்படுத்த முடியாது. இந்த பூர்ணமத பூர்ணமிதம்ங்கிற வார்த்தையில் வேதாந்தம் முழுசாக அடங்கிடும் அந்த மந்திரத்தில், சாந்தி பாட மந்திரத்தில். பூரணமானதுன்னு சொன்னாச்சுனாலே, முழுமையானதுன்னு சொல்லியாச்சுனாலே அதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறணும். அங்கே முழுமைங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. அதனால தான் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அப்படின்னு தாய்மானவர் பாடினார். அவர் முதல் பாடலே அதை, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய். அங்கு இங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு வஸ்து இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும், இரண்டாவது வஸ்து இருந்தால் சொல்ல முடியாது. அதனால் அந்த ஜெகத் மித்யா என்பதும் புரிய வேண்டும், பிரம்மன் அத்வைதம் என்பதும் புரிய வேண்டும். சரி, இந்த ஜெகத் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம், அந்த நிலை என்னன்னு சொன்னால் அதுக்கு தான் முதல் வரியிலே ஒரு உதாரணம் சொல்கிறார். ரெண்டாவது பகுதி, ஸ்வப்னக அயம் அகிலம் ஜகத்து. இந்த முழுமையான உலகமும் கனவுக்கு நிகராகிவிடும். இந்த உலகம் எது? கனவு தான்ங்கிறார். இந்த உலகம் என்ன ஞானம் வந்தால் இது கனவு தான். கனவு காணும் பொழுது இது கனவுங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சுன்னா அது கனவு இல்லை. ஆனால் விழித்த பிறகு தான் அது கனவுன்னு தெரியுது. அப்போ சத்தியமாக இருக்குது. ஆனால் விழித்த பிறகு அது சத்தியம் இல்லை அப்படின்னு தெரியும். கனவுல கண்டதெல்லாம் பொய்யாயிரும். அப்போ என்ன பண்ணுவோம்? அதுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். அது ஞாபகத்தில் இருக்கும். இப்படிலாம் வந்துச்சுன்னா முக்கியத்துவம் கொடுப்போமா? அது மாதிரி ஞானம் வந்துருச்சுன்னா இது கனவுங்கிற அறிவு வரும். ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஆனால் இருக்கும், இது அது போயிடும், இது முன்னாடி காட்சியில் இருக்கும். அதே வித்தியாசம். அது என்ன சொல்கிறார் இங்கே, விழிப்பு நிலை என்பது அத்வைதமான பிரம்மத்தை புரிந்து கொண்ட ஞானம் அப்படிங்கிறார். எப்படி விழித்த உடனே கனவு போகுதோ அந்த விழிப்பு என்ன பண்ணுறாரு? ஞானத்துக்கு ஒப்பிடுறாரு. கனவு இந்த உலகத்துக்கு ஒப்பிடுறாரு. விழித்த உடனே கனவு போகுது, ஞானம் வந்த உடனே இந்த உலகத்தினுடைய சத்தியத்துவ புத்தி போயிடும். அதனால தான் ஞானிக்கு எது பகலோன்னு கீதையில் சொன்னார். அந்த பகலுங்கிறத ஞானியினுடைய ஞானத்துக்கு சொன்னார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஞானத்தினால் இந்த உலகை பார்க்கும்போது அது கனவாகிவிடும். இதை பற்றி இன்னும் மீண்டும் பின்னாடி விளக்கிறார், அங்கே விரிவாக பார்க்கலாம். எப்பொழுதுமே அந்த கனவுக்கு விழித்த பிறகு அது அந்த ஞாபகம் இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம்.
இது உதாரணம் பார்த்தோம்னா, இப்போ கோடிக்கணக்கில் பணம் கிடச்சிருக்கு, ஒருத்தருக்கு ஏழையாக இருக்கார், சந்தோஷமாக இருப்பார். விழிச்ச உடனே பார்த்தா இல்லை, ஐயோ போயிடுச்சின்னு வருத்தப்படுவாரா? ஏதோ கனவு கண்டிருக்கோம், பரவாயில்ல, கொஞ்சம் வருத்தம் இருக்கும், சரி உண்மையாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி. அதே மாதிரி நல்ல கோடீஸ்வரனாக இருக்கிறாரு, பணம் நிறைய பெட்டியில் வச்சுருக்காரு, ட்ரெயினில் தூங்கிட்டு போகிற எவ்வளோ திருடிட்டு போகிற மாதிரி கனவு கண்டுட்டார். விழித்த உடனே சந்தோஷம் வரும், அப்பா கனவாக போச்சுப்பா, நல்லதுப்பா அப்படின்பா. ஆனால் முக்கியத்துவம் இருக்காது. ரெண்டுக்குமே நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கொஞ்சம் நான் யோசிப்போம் ஒழிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். அது மாதிரி ஞானம் வந்த பிறகு இந்த உலக விஷயங்கள்லாம் இருப்பான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். இந்த உலகம் நமக்கு கனவு போல் ஆகிவிடும் அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சரி அது கனவு, இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்கிறார். ஈச ஜீவாதி ரூபேன, ஈஸ்வரன் ஜீவன் முதலான ரூபத்துடன் சேதன அசேதனாத்மகம், சேதனம் அசேதனம் என்ற தன்மையுடன் கூடிய இந்த உலகம். இந்த உலகம் கனவாக போயிருன்னு சொன்னார். அந்த உலகம் என்னன்னு சொல்கிறாரு? ஈஸ்வரன், ஜீவன், பிறகு சடப்பொருள், உணர்வு வஸ்து எல்லாம் கூடிய இந்த உலகம் அனைத்தும் கனவாக மாறிவிடும். இப்போ ஈஸ்வரன் எப்படி போயிடுறாரு? மித்யாவாயிடுறார். ஈஸ்வர தத்துவம் மித்யாவாயிரும், பிரம்ம தத்துவம் சத்தியமாக இருக்கும், ஜீவ தத்துவம் மித்யாவாயிரும். இங்கே சேதன அசேதன வஸ்துன்னு சொல்லிட்டார். சேதன அசேதனம், இந்த உலகத்தில் ஜடப்பொருள் இருக்கும், இன்னொன்று உணர்வு பொருள். உணர்வுனா சேதனம்னா சைதன்யம்னு அர்த்தம் இல்லை, சிதாபாஷன். சிதாபாஷனுங்கிறது உயிர் தத்துவம். அந்த உயிர் தத்துவத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது சித் தத்துவம், சேதன தத்துவம். இந்த சிதாபாஷன்லாம் நிறைய விளக்கியிருக்கேன், கொஞ்சம் அதில் திங்க் பண்ணாதே புரியும். அதனால் ஈஸ்வரன் ஜீவன் என்ற பல ஜீவர்களுடன் கூடிய இந்த உலகம், ஈஸ்வரன் ஜீவன் முதலான ரூபத்துடன்கிறார். ஈச ஜீவ ஆதி ரூபேனான்ட்டார். ஆதினா எல்லா உயிர் தத்துவம் சேர்த்துக்க. பிறகு இங்கே சேதன அச்சேதனம் ஜடப்பொருளையும் சேர்த்துக்க. எல்லாம் இந்த உலகம்தான், அது எல்லாம் கனவு போல் ஆகிவிடும் அப்படிங்கிறார். இந்த துவைதத்தை நம்ம பல கோணத்தில் பார்க்கலாம். ஈஸ்வரன் ஜீவன் அதுவும் துவைதம்தான். பிறகு சேதனம் அச்சேதனம் துவைதம்தான். கர்த்தா போக்தாங்கிறது துவைதம். பிரமாதா பிரமே, அறிபவன் அறியப்படும் பொருள் எல்லாம் இருமை வந்துடுறாங்க. அங்கே இருப்பது இருமைன்னு சொல்லியாச்சுனாலே மித்தியாதன். இப்படிப்பட்ட இருமையுடன் கூடிய ஜகத்தானது சொப்பனத்தை போல் ஆகிவிடுகிறது. நான் யாருன்னா, நான் சாட்சி, அத்வைதமான பிரம்ம தத்துவம். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், முதல் தத்துவம் பொய்யா வந்த முதல் தத்துவம் எதுன்னா ஈஸ்வரனும் ஜீவனும் தானா. ஃபஸ்ட்டு பொய் எதுன்னா கடவுளும் ஜீவனுமா. பிறகு இந்த ஜீவன்கிட்டருந்து பல பொய் வருது, அதை சொல்ல போகிறார். அது நம்ம 4வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம், ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி. அதை சுருக்கமாக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அத்விதீய பிரம்ம தத்வே, அத்விதீய இரண்டற்றதான பிரம்ம தத்துவே, பிரம்ம தத்துவத்தில், அத்விதீயமான பிரம்ம தத்துவத்தில் ஈச, ரெண்டாவது வரி எடுத்துங்க, அதுக்கு அடுத்து ஈச ஜீவாதி ரூபேன. முதல் வரியில் முதல் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறணும். இரண்டற்றதான பிரம்ம தத்துவத்தில், அதாவது அல்லது பிரம்ம தத்துவமானது அறியப்படும் பொழுது, இரண்டற்றதான பிரம்ம தத்துவமானது அறியப்படும் பொழுது ஈச ஜீவாதி ரூபேன, ஈஸ்வரன் ஜீவம் முதலிய ரூபங்களுடன், பிறகு அடுத்து சேதன அசேதனாத்மகம், சேதனன்னா சேதனமான அதாவது உணர்வு தத்துவமான, அச்சேதனாத்மகம் ஜடமான தன்மையுடன் இருக்கின்றன, சேதனமான ஜடமான தன்மையுடன் இருக்கின்ற. முதல் வரியில் ரெண்டாவது சப்னோ அயம் அகிலம் ஜகத்து. அயம் இந்த அகிலம் ஜகத்து அனைத்து உலகமும் ஸ்வப்னக சொப்பனம்தான் அப்படிங்கிறார். அதாவது என்னது? சொப்பனம்தான். சொப்பனத்தை போலேன்னு கூட சொல்ல, சொப்பனம் ஏவன்னு சொல்ல, சொப்னகன்ட்டார். எல்லாம் கனவு தான்ட்டார். இப்போ கிளாஸெல்லாம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? கனவுல தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் கனவு தான். எல்லாம் பார்க்க ஆச்சரியமாகத்தே இருக்கும்.
உண்மை அப்படி தான் இருக்குது. நல்லா உட்காந்து நம்ம ஆழமாக சிந்தித்தோம்னா இதனுடைய அர்த்தம் புரியும். அப்படி தான் இருக்குது உண்மையிலேயே. இதில் என்ன அந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், அத்வைதமான பிரம்ம தத்துவத்தை அறிந்தால் ஜீவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம் முதலியனவும், சேதன அச்சேதன தத்துவம் முதலியனவும் ஆகிய எல்லாமே இந்த அகில உலகத்தில் இருக்க எல்லாமே கனவு தான் அப்படின்ட்டார். கனவை போல் அல்ல, கனவு தான் அப்படிங்கிறார். இது எல்லாமே கனவு தான் அப்படிங்கிறார். இங்கே தான் துவைதிகளாம் சண்டைக்கு வருவாங்க. இல்லையா, நேரம் அனுபவிச்சுட்டு கனவு கனவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அறிவுனால் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். 212 படிக்கலாம். ஆனந்தமய விஜானம் மயா ஈஸ்வர ஜீவகம் மாயையா கல்பிதா வேதம் தாப்யாம் சர்வ பிரகல்பிதம். ஆனந்தமய விஜானமய ஈஸ்வர ஜீவகம் மாயையா கல்பிதா வேதம் தாப்யாம் சர்வம் பிரகல்பிதம். சென்ற ஸ்லோகத்தில் எல்லாம் கனவுன்னார். அந்த கனவு எப்படி வருது அப்படின்னு சொல்கிறார். முதல்ல எப்படி பொய் வந்துச்சு, எப்படி பொய்யான கனவு வந்துச்சு, அடுத்து பொய்யான கனவு எப்படி வருதுன்னா சொல்லப்படுறார். முதல் கல்பிதம் மாயையினால் ஏற்பட்டது. அந்த கனவினால் பொய் எப்படி வருது, அப்படி மாயையினால் ஒரு கல்பிதம் வருது. முதல் கல்பிதம் ஈஸ்வரன், அடுத்த கல்பிதம் ஜீவன் அப்படிங்கிற. ஜீவனும் ஈஸ்வரன் தான் முதலில் வந்த மித்தியா. ரெண்டாவது கல்பிதம் என்னன்னா ஜீவன் படைச்சதான். ரெண்டாவது படைப்பலானது ஜீவன் படைத்தது. முதல்ல ஒரு பொய், அந்த பொய்யிலேருந்து இன்னொரு பொய் வருது, பொய்யிலிருந்து அப்புறம் பல பொய் வருதுங்கிறார். நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஊரில் பார்க்கலாம், ஒருத்தர் ஒரு பொய்யை சொல்லியிருப்பார், இவர் அதில் ஒன்று காது மூக்க வச்சு இன்னொன்று சொல்லுவார். அது அப்படியே ஒரு 100 பேர்கிட்ட கழித்து இவர் சொன்னதுக்கு சம்மந்தமே இருக்காது. அது எங்கெங்கேயோ போய் எப்படியெல்லாம் போய் என்னென்னமோ ஆயிரும். அது மாதிரி ஒரு பொய்யை முதல்ல வெளிப்படுத்தினார். அப்புறம் அதுலேருந்து என்னாச்சு, எல்லா பொய்யும் வந்துருச்சான். அது பொய்யான ஜீவனும் பொய்யான ஈஸ்வரனும் இந்த பொய்யான உலகத்தை படைக்கிறார்கள். இல்லை, ஈஸ்வரன் தானே படைத்தார், ஜீவன் எங்கே படைத்தார்னா ஜீவனும் படைச்சிருக்கோம், நாமளும் நிறையா படைச்சிருக்கோம். அதை இங்கே கோட் பண்ணுறாரு. எதை கோட் பண்ணுறாருனா 4வது அத்தியாயத்தில் துவைத பிரகரணம், துவைத விவேகம் சொல்லி 4வது அத்தியாயம் ஒரு அத்தியாயம் இருக்குது. அதில் ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின்னு சொல்லி பிரித்து, ஜீவ சிருஷ்டி தான் சம்சாரம், ஈஸ்வர சிருஷ்டி சம்சாரம் இல்லைன்னு சொல்லி அங்கே ஒரு விரிவாக விளக்குனார். அதை என்ன பண்ணுறாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் டச் பண்ணுறாரு. இங்கே 2 சிருஷ்டி இருக்குது. இங்கே யார் படைக்கிறாருன்னு சொன்னால், இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஆனந்தமயன் ஈஸ்வரன் ஒரு பேர் இருக்குது. ஆனந்தம், ஈஸ்வரனுக்கு இன்னொரு பேர் ஆனந்தமயன், ஜீவனுக்கு விஞ்ஞானமயன்னு பேர். ஆனந்தமயமான ஈஸ்வரனும் விஞ்ஞானமயமான ஜீவனும் இந்த உலகத்தை படைக்கிறார்கள் சொல்கிறார். அதை முதல் வரியில் ஆனந்தமய விஞ்ஞானமயவும், அதாவது ஆனந்தமயமாகவும் விஞ்ஞானமயமாகவும் இருக்கின்ற ஈஸ்வர ஜீவகவ், ஈஸ்வரனும் ஜீவனும் இவங்க தான் முதல்ல படைக்கப்படும். முதல் கல்பிதம் யார்? ஈஸ்வரன் ஜீவன். இவர்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள்னா மாயையால்ங்கிறார். அது 2வது வரியில் சொல்கிறார். மாயையா கல்பிதவ் ஏதவ், மாயையினால் இந்த இரண்டும், இந்த ஜீவன் ஈஸ்வரன் ஆகிய இருவரும், ஏதவ் இந்த இரண்டும் கற்பிக்கப்பட்டுள்ளார்கள். உறக்கத்தில் கனவு கற்பிக்கப்பட்டதை போல அறியாமை என்ற மாயையினால் முதல்ல கற்பிக்கப்பட்டது யார்? ஈஸ்வரன், அடுத்து ஜீவன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற எல்லாவற்றையும் இவர்கள் படைக்கிறார்கள். என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் படைக்கிறாங்க. அதை சொல்கிறார். தாப்யாம் சர்வம் பிரகல்பிதம். இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்கிறேன், பிறப்பாக இந்த இருவரால் மற்ற அனைத்தும் கற்பிக்கப்படுகிறது. முதல்ல ஈஸ்வரனையும் ஜீவனையும் ஒரு கல்பிதமாக கற்பனையாக உருவாக்கிட்டார், நித்தியாவாக உருவாக்கிட்டார். பிறகு இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தெல்லாம் உருவாக்கியிருக்கேன்னு சொல்கிறார். அது எப்படி?
ஈஸ்வரன் தானே உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னா, இப்படிலாம் உருவாக்கி கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, உருவாக்கி இதெல்லாம் சொல்லி கடைசியில் மோட்சத்தில் போய் நிறைவு பண்ண போகிறார். இங்கே எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் சொன்னால், அந்த ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின்னு ரெண்டு இருக்குது. அதை அடுத்த ஸ்லோகத்தில் விளக்குறார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லலை, அடுத்த ஸ்லோகத்தில் விளக்குறார். முதல்ல உருவாக்குனது ஈஸ்வரன் ஜீவன், ரெண்டாவது இவங்கெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. அதை இங்கே சொல்லலை, அடுத்த ஸ்லோகத்தில் ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின்னு விளக்குறார். அங்கே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தலாம், எளிமையான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தை விரிவான விளக்கம் வருது. ஆனந்தமய விஞ்ஞானமயா ஈஸ்வர ஜீவகௌ. ஆனந்தமயமான ஈஸ்வரன், விஞ்ஞானமயமான ஜீவகௌ ஜீவன். ரெண்டாவது வரியில் மாயையா கல்பிதா வேதவ், கல்பிதா ஏவ ஏதவ், கல்பிதவ் ஏதவ். அதை பிரித்தோம்னா ஏதவ்னா இந்த இரண்டும், அதாவது விஞ்ஞானமயமான ஜீவனும் ஆனந்தமயமான ஈஸ்வரன் ஆகிய இரண்டும் மாயையா மாயையினால் கல்பிதா கல்பிதவ் கற்பிக்கப்பட்டவர்கள், தாப்யாம் அந்த இவர்களால், இந்த இருவர்களால் சர்வம் பிரகல்பிதம் மற்ற அனைத்தும் கற்பிக்கப்பட்டுள்ளது. படைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்ல, ஏன்னா கற்பிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாருங்க. இந்த படைப்புங்கிறதே ஒரு கற்பனைங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு வர்றாரு. முதல் வரியில் ஈஸ்வரன் ஜீவன் இந்த ரெண்டு மாயைகளால் கற்பிக்கப்பட்டது. பிறகு எல்லாம் யாருனால, இந்த ரெண்டு பேர்னால மிச்சம் எல்லாமே வந்துருச்சுங்கிறார். இந்த ரெண்டு பேர் என்ன படைச்சாங்கிறதே அந்த அடுத்த ஸ்லோகம், அதே 4வது அத்தியாயம். ஈஸ்வரன் எதை படைச்சார், ஜீவன் எதை படைக்கிறான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம். ஈக்ஷணாதி பிரவேசாந்தாம் சிருஷ்டிரீஷேன கல்பிதாம் ஜாக்ரதாதி விமோக்ஷாந்தகம் சம்சாரோ ஜீவ கல்பிதகம். ஈக்ஷணாதி பிரவேசாந்தாம் சிருஷ்டிரீஷேன கல்பிதாம் ஜாக்ரதாதி விமோக்ஷாந்தம் சம்சாரோ ஜீவ கல்பிதகம். இங்கே தான் ஜீவ சிருஷ்டி எது, ஈஸ்வர சிருஷ்டி எதுன்னு சொல்கிறார். இதை ஏற்கனவே பஞ்சதசி 4வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். ஜீவ சிருஷ்டி எது, ஈஸ்வர சிருஷ்டி எதுன்னு சொல்லி. இந்த பஞ்சபூதங்கள் கடவுள் சிருஷ்டி, இந்த உடல் உயிர் உலகம் எல்லாம் கடவுள் சிருஷ்டி தான். எல்லாமே ஈஸ்வரனால் படைக்கப்பட்டது. சரி, அவர் படைச்சிட்டாரு, நம்ம என்ன படைச்சு, நம்ம ஒன்றும் படைக்கலைன்னு சொன்னால் நாம் அதுக்கு மேலே ஒரு படைப்பை படைச்சி வச்சுருக்கோம். அங்கே வரும், அது ரொம்ப பெரிய விரிவான விளக்கமெல்லாம் அங்கே வருது. அதில் என்னன்னு சொன்னால், ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைச்சிட்டாரு, பஞ்சபூதத்தை படைச்சிட்டாரு, ஜீவனையும் படைச்சிட்டாரு, எல்லாம் இருக்குது. ஜீவன் என்ன பண்ணுறான், அவர் படைத்த படைப்பு மேலே இவன் ஒரு படைப்பை படைக்கிறான் அப்படிங்கிறார். இந்த படைப்பு தான் சம்சாரத்துக்கு காரணம் அப்படிங்கிறார். நாம் பார்க்குற சுருக்கமாக சொல்கிறேன், பிறகு அந்த ஸ்லோகத்துக்கு போய் விளக்கம் பார்க்கலாம். அதாவது ஜீவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இப்போ ஒரு பெண் ஒரு ஆண் கடவுள் படைப்பு. பொதுவாக கடவுள் படைப்பில் பெண் ஆணுன்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இது அம்மா, இது அப்பா, இது மகன், இது மகள், இது எனக்கு வேண்டியவங்க, எனக்கு வேண்டியாதவங்க அப்படிங்கிற படைப்பு யார் படைக்கிறா, படைக்கிறோம். வைரத்தை கடவுள் படைச்சிருக்கிறாரு. அந்த வைரத்தை எனக்கு வேணும்னு ஒருத்தங்க பார்க்குறான், இது மதிப்பு கூடுனதுன்னு நினைக்கிறான். ஒரு சன்னியாசன் நினைப்பா கல் மாதிரி பார்க்குறான், ஒருத்தன் உதாசீனனா பார்க்குறான். அதில் நிறைய விளக்கம் வரும். அதில் பிறகு நம்ம மனிதன் படைக்கிறதவே சாஸ்திரியம் அசாஸ்திரியம்லாம் சொல்லுவாங்க. அதாவது சாஸ்திரியமான படைப்பு சிலது இருக்குது, அசாஸ்திரியமானது இருக்குது. நம்மளுடைய சிருஷ்டி ஜீவ சிருஷ்டியில் சாஸ்திரியமானதை கொஞ்சம் வச்சுக்கிறணும் பாரு, அசாஸ்திரியமானதை பண்ணவே கூடாதுன்னு சொல்லியெல்லாம் அதில் நிறைய விளக்கமெல்லாம் சொல்லி அங்கே நிறைவு பண்ணுவார். இங்கே என்னன்னு சொன்னால், சுருக்கமாக இப்படி 2 படைப்பு இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டார். காரணம் என்னன்னு சொன்னால், 4வது அத்தியாயத்தை விளக்கிட்டேன், நீ வேணும்னா அங்கே போய் கேட்டுக்க, திருப்பி போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொல்கிறார். என்னென்னு பார்க்கலாம். இங்கே
அதாவது பகவான் பஞ்சபூதங்களை படைச்சிட்டார், பஞ்சபூதங்களான மனிதனையும் படைச்சிட்டார். இது ஈஸ்வர சிருஷ்டி. அதுக்கு மேலே நம்ம படைச்சது தான் எல்லாமே, வெறுப்பு வெறுப்பு எல்லாம் நம்ம படைச்சது. அது ஒரே பெண் எத்தனை படைப்பு வருது பாருங்கள், அம்மா அப்பா கணவன் மனைவி எல்லாம் வரும். ஒரே ஆணுக்கு அதே மாதிரி தான். அவ்வளவும் யாருக்கு, ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஈஸ்வரன் படைப்பு ஒரே விதம் தான், எல்லாத்துக்கும் சமந்தான். ஆனால் இப்போ மொத்தமாக கூட்டம் 50 பேர் இருக்காங்க, 50 பேர் மனிதர்கள்னு சொல்லிடுவாங்க. இல்லை 50 பெண்கள் இருக்காங்க, 50 ஆண்கள். ஒருத்தர் வர்றான், என்ன பண்ணுறான், 50 பெண்கள் என்ன பண்ணான், இது எனக்கு அம்மா, இது எனக்கு அக்கா, இதுக்கு எனக்கு அத்தை அப்படிம்பா. அவனுக்கு தெரியாதவங்களும் மனிதர்கள்ன்றான், வெறும் பெண்ணுன்னு மட்டும் சொல்லுவான். அதே மாதிரி தான் இந்த படைப்பு எப்படி ஆகுதுன்னா, அப்புறம் வேண்டியது வேண்டாதது இதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள்ங்கிறார். ஜீவர்களுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. ஈஸ்வர சிருஷ்டி என்றும் துயரத்தை கொடுக்காது. யாரோ ஒரு பெண்ணுன்னு மட்டும் நினச்சிங்கன்னா, ஒரு ஆண் மட்டும் நினச்சா துயரம் வராது. எனக்கு வேண்டியவங்க என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னாங்க, சம்சாரம் வந்துடுறாங்க. ஜீவ சிருஷ்டி தான் சம்சாரத்தை கொடுக்குமே ஒழிய ஈஸ்வர சிருஷ்டி ஒரு காலம் சம்சாரத்தை கொடுக்காது. நாம் அந்த பார்த்து அனுபவிக்கிற உலகமெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி. ஆனால் நாம் பண்ணுறது அதில் மேலே ஒரு ஜீவ சிருஷ்டியை பண்ணுறோம். இந்த உலகத்தை என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஈக்ஷணாதி பிரவேசாந்தக, ஈஸ்வர சிருஷ்டி என்னன்னு முதல்ல சொல்கிறார். ஈக்ஷணாதி பிரவேசாந்தாகன்னா, ஈஸ்வரன் முதலில் சங்கல்பத்தில் ஆரம்பித்து முதல்ல நினைக்கிறாராம், இந்த உலகத்தை படைக்கலாம்னு ஆரம்பித்து இந்த உலகத்தை படைத்து அதற்குள் நுழைந்து இருக்காராம். அவர் நுழைஞ்சு அதோடு நிப்பாட்டிக்கிட்டார். இந்த பஞ்சபூதமாக ஜீவனாக இந்த சரீரத்தில் நுழையிறது வரைக்கும் ஈஸ்வர சிருஷ்டி. பிறகு இதெல்லாம் ஈஸ்வருடைய கல்பிதம். அடுத்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், இதெல்லாம் என்ன சொல்கிறேன், சிருஷ்டி ஈசேன கல்பிதா, இதுவரை ஈஸ்வரனால் கற்பனை செய்யப்பட்ட சிருஷ்டின்ட்டார். இது பொதுவாக எல்லாத்துக்கும் பொதுவான சிருஷ்டி. இந்த உலகம், பிரபஞ்சம், சூரியன், சந்திரன், உயிர்கள் எல்லாம் கடவுளுடைய சிருஷ்டி. ஆனால் ஜீவ சிருஷ்டி வந்தாச்சுன்னா ஆளாளுக்கு மாறுபடும், ஆளாளுக்கு மாறுபடும். ஒரே ஆள் ஒருத்தனுக்கு நல்லவனாக இருப்பார், அதே ஆள் இன்னொருத்தனுக்கு கெட்டவனாக இருப்பார். ஒரே ஆள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லவனாக இருப்பார், முதல்ல 5 நிமிஷம் புகழ்ந்துருப்பான், அவன் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்பான், பிறகு பார்த்தா சண்டை, பெரிய சண்டை ஆயிரும், அதுக்கு பிறகு அழைக்கான மாறிடுவான். இதெல்லாம் யாருடைய சிருஷ்டி, கடவுளுடைய சிருஷ்டியா? இது நம்மளுடைய சிருஷ்டி. ஒரு அம்மா தாயை பற்றி, என் மகன் ரொம்ப பாடாப்படுத்தி எடுக்கிறான், அவனை மாதிரி எனக்கு அவன் மகனே இல்லைன்னு திட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு இவனை மாதிரி வேற ஆள் வருவாங்க, இவனை மாதிரி தங்கமான பிள்ளைன்னு சொல்லணும் கொஞ்ச நேரத்தில். பிறகு இன்னொன்று சொல்லுவாங்க, கல்யாணத்து வரைக்கும் நல்லாத்தே இருந்தான், கல்யாணத்துக்கு பிறகு நிலைமையே மாறி போச்சு. சொல்கிறோமா இல்லைங்களா? ஒரே ஆளை எத்தனை விதத்தில் மாற்றுறோம். இது யாருடைய படைப்பு? ஒரே நபர் தான் நம்ம எத்தனை விதத்தில் மாற்றி மாற்றி படைக்கும். இது சீவ சிருஷ்டி. இது நம்மளுக்கு சம்சாரத்தை கொடுக்கும். இதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி 4வது அத்தியாயத்தில் அழகாக விளக்கி கொண்டு போகிறார். நிறையா உதாரணங்கள்லாம் சொல்லி 4th சாப்டர் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளுடைய துயரத்துக்கெல்லாம் என்ன காரணம்ங்கிறது அங்கே போனோம்னா நல்லா அழகாக புரியும். எல்லாத்துக்கும் காரணம் நீ உன் மனசில் வைக்கிற கற்பனையும் பாரு, நீ தோற்றுவித்த கற்பனையும் பாரு. இதுதான் சம்சாரம்ங்கிறார். 2வது இல்லை, சம்சாரக ஜீவ கல்பிதகன்றார். இந்த சம்சாரமானது ஜீவனால் கற்பிக்கப்பட்டது. இதில் அது எங்கே வரைக்கும் சொல்கிறார் பாருங்க அடுத்த வரையில். இந்த ஜீவ சிருஷ்டி எது வரைன்னா, ஜாக்கிரதாதி விமோக்ஷ அந்தக, ஜாக்கிரத் அவஸ்தையில் ஆரம்பித்து முக்தி வரைன்ட்டார். மோட்சம் கூட யாருடைய சிருஷ்டி? ஜீவ சிருஷ்டி. மோட்சம் என்னது, மித்தியாவா சத்தியமா? ஏன்னா மோட்சங்கிறது ஒன்று கிடையாது தெரியுமா? ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மோட்சம் பந்தம்னு ஒன்று இருந்தால் தானே மோட்சம். பந்தமே இல்லைன்னா மோட்சங்கிற வார்த்தை இருக்கா? பந்தம் மித்தியா நிறுவனம் பண்ணிட்டீங்கன்னா என்ன, மோட்சங்கிற வார்த்தையை மித்தியாவாயிரும். அதாவது மோட்சமும் இதுக்குள்ளே வந்துடும், படைப்புக்குள்ளே. அதாவது ஒருத்தர் ஒரு சாமிகிட்ட போய் ஒருத்தர் எனக்கு இந்த சாந்தி அப்படின்னா என்ன, அமைதி ஒரு அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கன்னாராம். அவர் கழுத்தில் நல்லா அழகான செயின் போட்டார், அத்துட்டு ஓடி விட்டார் அந்த சாமியார். ஓட விரட்டியிருக்கார், இவர் ஓட அவர் ஓட விரட்டி போனால் அவரை பிடிக்க முடியல. என்னடா இவர்கிட்ட நல்லது கேட்டு இவர் திருட்டு சாமியாராக இருக்காருன்னு சொல்லி ஓடி இருக்கார். பிறகு அவர் ஒரு மரத்தில் உட்காந்துட்டாரான். அப்போ அந்தாப்பா செயினை வச்சுக்கணும், அப்பாடா நிம்மதினானா.
இப்போ எப்படி நிம்மதியாக இருக்கே? ஆமாம் அப்பா நீங்கள் கொண்டு போயிட்டீங்க, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, அப்படி சந்தோஷமாக இருக்குங்கண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த செயின் யார்கிட்ட இருந்துச்சு? உன்கிட்ட தானே இருந்துச்சு. அப்போயே அந்த நிம்மதி இல்லை. போனது மாதிரி தெரிஞ்சு வந்தது மாதிரி வந்த உடனே உனக்கு நிம்மதி இருக்குது. அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்க நிம்மதி போனது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது போகலேன்னு தெரிஞ்சால் நிம்மதி வந்துடும். அதுதான் மோட்சங்கிறார். ஏன்னா நாம் சாந்தியை இழந்ததாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இழந்ததாக நம்ம ஒரு கற்பனை தான், அது நம்மளுக்கு தெரியலை. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிஷ்டையில் நம்ம இருந்தால் தான் நாம் உண்மையிலேயே எப்பொழுதுமே சாந்தியாகத்தான் இருக்கங்கிறது தெரியும். பந்தம்ங்கிறது சத்தியமா மித்தியாவா? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. பந்தம் இருக்குல்ல, நம்ம பந்தப்பட்டு மூழ்கி கிடக்கும், அது உண்மையா பொய்யா? அப்படிங்கும்போது மித்தியாதான். உண்மைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, பந்தம் உண்மைன்னு பிற விடுதலையை அடைய முடியாது. அது சத்தியமாக இருந்துச்சுன்னா எப்பயும் அது உண்மை தானே. உண்மையை விட்டு உண்மை எப்பயும் உண்மைன்னா எப்பயும் இருக்கணும். அது இப்போ விடுதலைங்கிறது கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. மித்தியாவாக இருந்தால் தான் விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சத்தியமாக ஒரு பொருள் நம்மகிட்ட இருந்தால் அது நம்மளுக்கு தேரத்தையும் கொடுக்காது, அது சொரூபம் ஆயிடும். நம்மகிட்ட உண்மையான ஒரு பொருள் எப்பொழுதும் இருப்பது இருந்தால் நம்மளுக்கு அது கஷ்டத்தை கொடுக்காது. அது நம்மகிட்ட உண்மையாக இல்லை, அதனால் கஷ்டமாக தெரியுது. புரியுதுங்களா? உண்மையாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் கஷ்டத்தை கொடுத்துருக்க முடியாது. இப்போ இருக்குது, ஒரு உதாரணம் சொல்லலாம். கழுத்துக்கு மேலே எனக்கு தலை எனக்கு கஷ்டமாக இருக்குது, இருக்கிறது குறையாக இருக்குது. என்னைக்காவது சொல்லுவோமா? கழுத்துக்கு மேலே தலை இருக்குது, இது நம்மகிட்ட சத்தியமாக எப்பொழுதும் இருக்குது. அது பாரமாக இருக்கா? ஏன்னா அது எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கிறது. அது பாரம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. கல்லை தூக்கி வச்சா அது வந்தது, அது உண்மையாக இல்லை, பொய்யா வந்தது. அப்போ என்ன ஆகுனா நீக்க முயற்சி பண்ணுவோம். உண்மையாக இருக்கிறது எப்பயுமே எரிஞ்சுன்னா நம்ம கஷ்டத்தை கொடுக்காது. இது பொய்யா இருக்கிறதால நம்ம கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணுறோம்? அதை நீக்கிறோம். பொய்யா இருக்கிறத பொய்யா தானே நீக்க முடியும். அதனால் என்ன சொல்கிறான்னா, பொய்யா இருக்குது, பொய்யா நீக்கிறதுக்கு மோட்சம் சொல்கிறேன். மோட்சங்கிறத அப்படி பார்த்தா ரொம்ப ஆராய்ச்சி, இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகும்போது அவன் வெளிப்படையாக பேசுகிறது கரெக்டு. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மோட்சங்கிறது நான் அடையலை. ஏன்னு சொன்னால் மோட்சம் அடையிறது எப்படி தெரியுமா? நான் எப்பயுமே மோட்சத்தில் இருந்திருக்கேன். இப்போ நம்ம நான் ஆத்மான்னு புரிஞ்ச பிறகு அதுக்கு முன்னாடி நான் ஆத்மாவை இல்லாமல் இருந்தோமா? கேள்வி. நான் எப்பயும் ஆத்மாவது இருந்தேன். உடல் நினச்சிக்கிட்டு அதை நீக்கியிருக்கோம். அதை நீக்கியிருக்குமே ஒழிய நம்மளுடைய சொரூபத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறத விட தப்பாக புரிஞ்சதை நீக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பந்தம்ங்கிறது சத்தியம் இல்லை, மித்தியா. அப்போ பந்தம் சத்தியம் இல்லையா, அதை நீக்கிறது தான் மித்தியா. நீக்கிறது தான் நான் மோட்சம்னு சொல்கிறோம். மோட்சம் வரை ஜீவன் தான்ங்கிறார். ஜீவனுடைய சிருஷ்டி தான். நான் மோட்சம் அடைஞ்சேன்னு நினைக்கிறது என்ன? ஜீவ சிருஷ்டி தானே. நான் பந்தப்பட்டிருந்தேன் என்பதும் ஜீவ சிருஷ்டி, நான் பந்தத்திலிருந்து விலகிவிட்டேன் என்பதும் ஜீவ சிருஷ்டி. மோட்சம் வரை ஜீவ சிருஷ்டின்ட்டார். இந்த உலகம் ஈஸ்வர சிருஷ்டி, மற்ற அனைத்தும் ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி. பந்தமும் மோட்சமுமே ஜீவ சிருஷ்டி அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், ஈஸ்வரன் படைச்சி எல்லாம் வச்சுட்டாரு, அவர் தான் படைச்சிருக்கார், இருக்கார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த கடவுள் விஷயத்தில் ஏன்ப்பா சண்டை போடுறாங்க? ஜீவ விஷயத்தில் ஏன் சண்டை வருது? இந்த கடவுள் அந்த கடவுள், இது பெருசா அது பெருசா அப்படிங்கிற கலகம் ஏன் வருது? ஜீவன் விஷயத்துலையும் அது உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற கலகம்லாம் ஏன் வருது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் என்னென்னா, 4வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார், இருக்கிறது 2 சிருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டி எல்லாத்துக்கும் சாமானியம், ஜீவ சிருஷ்டி தான் எல்லா பிரச்சனையும் காரணம். பந்தப்பட்டதும் ஜீவ சிருஷ்டி, மோட்சம் அடைஞ்சது யார்? நம்ம தானே. பந்தப்பட்டிருந்தேங்கிறது நான் நினச்சது, மோட்சம் அடைஞ்சேங்கிறது நான் நினச்சது, ரெண்டுமே கல்பிதம் தான். ரெண்டுமே மோட்சம் வரை நீ பந்தத்தில் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்திருந்தாலும் உன் சிருஷ்டி தான். மோட்சம் அடைகிறது தான் உன்னுடைய சிருஷ்டி தான். ஜீவ மோட்சம் வரைன்னு சொல்லிட்டார். அவர் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஈக்ஷாநாதி பிரவேசாந்தா. ஈக்ஷாநாதி ஈஸ்வரன் முதலில் ஈஸ்வரன், அதாவது ஈஸ்வரன் முதலில் உலகை படைக்கலாம் என்றும் சேர்த்துக்கிறணும். சங்கல்பத்தில் ஆரம்பித்து, அதாவது இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த ஒரே வார்த்தைக்கு ஈக்ஷநாதின்னா
சங்கல்பத்தில் ஆரம்பித்துன்னு அர்த்தம். எந்த சங்கல்பத்தில் ஆரம்பித்து? ஈஸ்வரன் முதலில் உலகை படைக்கலாம் என்று எண்ணினார்ல, அந்த சங்கல்பத்தில் ஆரம்பித்து. இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது, சேர்த்துக்கிறேன். பிரவேசாந்தா, நுழைந்தது வரையுள்ள. என்ன பண்ணுறார்? இந்த உலகை படைத்து இந்த சரீரத்துக்குள் நுழைஞ்சிட்டாரான். அது வரைக்கும் யார் படைப்பு? அதில் பார்ப்போம் நம்ம. பஞ்சபூதத்தை படைப்பார். சூக்ஷ்ம பஞ்சபூதம், ஸ்தூல பஞ்சபூதம். சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் ஜீவ தத்துவம், அதுக்குள்ளே ஒரு பிரவேசம் பண்ணி நிப்பாட்டிட்டார். ஜீவன் ஆயிருக்கிறது யார்? ஈஸ்வரன் தான். அது வரைக்கும் ஈஸ்வர சிருஷ்டி. அதுக்கு பிறகு இவன் என்ன பண்ணுறான்? இவனுடைய சிருஷ்டி ஆரம்பிக்கிறான். நுழைந்தது வரையுள்ள சிருஷ்டிகி ஈஷேன, ஈஸ்வரனால் கல்பிதா, கற்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்தை படைத்து ஜீவனையும் படைத்து அதுக்குள்ளே நுழையிறது வரைக்கும் ஈஸ்வரனால் கற்பிக்கப்பட்டுள்ள சிருஷ்டி அப்படின்ட்டார். ரெண்டாவது வரியில் ஜாக்கிரதாதி, விழிப்பு நிலையில் ஆரம்பித்து, விமோக்ஷாந்தக, முக்தி வரையில் உள்ள, நம்ம பந்தத்தில் ஆரம்பித்து முக்தி வரைக்கும் உள்ள, சம்சாரக, அதெல்லாம் சம்சாரன்ட்டார். சம்சாரம் ஜீவ கல்பிதக, ஜீவனால் கற்பிக்கப்பட்டது. அதெல்லாம் ஜீவனுடைய சிருஷ்டி. முதல்ல ஈஸ்வர சிருஷ்டி உள்ள முதல் சங்கல்பம். அதில் ஈஸ்வரன் ஜீவன் வரைக்கும் இதெல்லாம் கல்பிதம். ஜீவ சிருஷ்டின பந்தம் மோட்சம் வரைக்கும். மோட்சத்தை அடைஞ்சவன அப்புறம் விடுதலை ஆயிடுறாங்க, அவ்வளோதான். இதை பற்றி விளக்கம் 4வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறனால சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்காரு. அப்புறம் இதனுடைய அடுத்த விளக்கமெல்லாம் அடுத்து வருது. அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஈஸ்வர விஷயத்திலும் ஜீவ விஷயத்திலும் ஏன் இப்படிலாம் சண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது காரணம் சொல்ல போகிறாரு. பிறகு ஞானம் வந்தால் உலகத்தில் எப்படி நடந்துக்கிறான்னு சொல்ல போகிறாரு. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.